உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பெறும் மாணவர்களாக இருத்தல் வேண்டும். 8ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களும் இத்திட்டத்தின் மூலம் பயனடையலாம். விண்ணப்பதாரர்கள் வருமான உச்சவரம்பு, இனம் அல்லது ஒதுக்கீடு என எந்த ஒரு பாகுபாடுமின்றி திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். வேறு ஏதேனும் உதவித்தொகை பெற்று வருபவராக இருந்தாலும் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். ஒரே குடும்பத்திலிருந்து எத்தனை மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பினும் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய விண்ணப்பிக்கலாம். ஒருங்கிணைந்த பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்கள் முதல் 3 ஆண்டுகள் மட்டும் இத்திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையினை பெற இயலும். பிற மாநிலங்களில் ஒன்றிய அரசின் கீழ் செயல்படும் ஐஐடி, என்ஐடி, IISER போன்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களும் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். ஆனால் தொலைநிலை கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை பெற இயலாது. விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆதார் எண் கட்டாயம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்காக தமிழ்நாடு அரசு புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 3,28,280 மாணவிகள் பயனடைந்துள்ளனர். இதேபோல் ஏழை மாணவர்களும் பயனடையும் விதமாக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் வாங்கிக் கொள்வதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கோவையில் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிகளில் சேரும் 3,28,000 மாணவர்கள் பயனடைய உள்ளனர். நடப்பாண்டில் இத்திட்டத்திற்கென தமிழ்நாடு அரசு 360 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது.